ஒரு காதல தோத்தவங்க இனிமே இதுல விழக்கூடாதுன்னு கையை எடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் என்ன இப்படி கையை எடுத்துருக்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டானா என்ன ஆயிருது? நீங்க வரக்கூடிய படங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. அப்படிதானா? இடிச்சா காதல் வருது, முறைச்சா காதல் வருது, பேசினா காதல் வருது, பார்த்தா காதல் வருது, நின்னா காதல் வருது. 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல எல்லாம் காதல் வருது. இந்த காதல் கரை சேருமா? சேர. ஆக ஃபெயிலியர்ல தான் போகும். இந்த ஃபெயிலியர் லீட்ஸ் டு பல வகையான அபிராமிகள் உருவாவதற்கு காரணமாயிட்டாங்க. அபிராமி கதை தெரியுமா? அபிராமி கதை தெரியுமா? பிரியாணி அபிராமி அவங்க காதல் வச்சு திருமணம் செஞ்சவங்க தான். ஆனா கடைசியில் என்ன பண்ணாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு கறித்துண்டுக்கு ஆசைப்பட்டு தங்கள் காதலுடைய நினைவாக கிடைத்த அந்த 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு இன்னொருத்தங்களோட போயிட்டாங்க. முதல் காதல் தோல்வி. நீங்கள் திருமணம் ஆனாலும் திரும்ப திரும்ப உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே காதல் செய்வீர். எப்பொழுது? 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 நீங்க எல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. யாரு? நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம்னா உங்களை பெத்த எங்களுக்கு என்ன தெரியும்? பொண்ணு பார்க்கறது கட்டி வைக்க தெரியும், மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க தெரியும் சொல்லிடுவோம். ஆக திருமணத்திற்கு பின் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபரை காதலியுங்கள், அந்த காதலில் வெற்றியும் அடையுங்கள். ஓகேவா?